நீலகிரி மாவட்டம் வந்து ஒரு சுற்றுலாத்தலம். அதில் வந்து குன்னூர்ல பார்த்தீங்கன்னா அதிகமான சுற்றுலாத்தலம் இருக்குது. அதிகமான சுற்றுலா பயணிகள் வெளியூர்ல இருந்தும் வெளிநாட்டுல இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த குன்னூருக்கு வராங்க. அதே மாதிரி குன்னூர் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு ஊர். விவசாயிகளும் அதிகமாக குன்னூர் மார்க்கெட்டுக்கு வர்றது போறது ஒரு நிறைய ஒரு ஜனத்தொகையான உள்ள ஒரு இடம் தான் இந்த குன்னூர். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீண்ட நாளா ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு கழிப்பிடம் கிடையாது. ஒரு லேடிஸோ ஜென்ஸோ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு இதுக்கு யூரின் போகணும்னா ஒரு கழிப்பிடம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கழிப்பிடம் ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. அது வந்து செயல்படாம ஒரு சாத்தி கிடக்குது, ஒரு பராமரிப்பு இல்லாம கிடக்குது. அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா காசு கொடுத்து போற கழிப்பிடம் வந்து 2 மட்டும்தான் இருக்குது. காத்தால ஒரு 8 மணிக்கு திறக்கிறாங்கன்னா சாயங்காலம் 7 மணிக்கு சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எங்க போவாங்க? இப்ப மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இங்க இறங்குறாங்கன்னா அவங்க கழிப்பிடம் பண்றதுக்கு ஒரு இடமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குன்னூர் நகராட்சி செயல்பட்டு இருக்குது. அந்த கழிவறை யாருக்கும் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் கட்டிய முதல் இந்த நாள் வரை அது மூடப்பட்டே உள்ளது. இதுல டாக்ஸி ஸ்டாண்ட்ல நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். டாக்ஸி ஸ்டாண்டு, ஆட்டோ டிரைவர்ஸ், ஸ்கூல்ல இருந்து வர்றவங்க, மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் குன்னூர்லயே ஒரு அகலமான இடமா இருக்கு. ஒரு டூரிஸ்ட் வரும்போது பஸ் நிறுத்துறாங்க, ஒரு வண்டி நிப்பாட்டிட்டு இங்க ரெஸ்ட் ரூம் போகணுமோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மேலேயும் வந்துடுறாங்க. மேல வரும்போது அவங்களுக்கு டாய்லெட் வசதி கிடையாது. குன்னூர்லயே பாத்தீங்கன்னா 2 டாய்லெட் தான் இருக்குது. ஒன்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு டாய்லெட் இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பக்கத்துல கட்டளை கழிப்பிடம் தான் இருக்குது. இதை எங்களுக்கு கொஞ்சம் இந்த பணியை கொஞ்சம் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் உபயோகம் உள்ளதா பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். டிரைவர்ஸ் மட்டும் இல்ல, டூரிஸ்டுக்கும் இது சிரமமா இருக்கு. பக்கத்துல பள்ளி கூடமும் இருக்குது. ஸ்கூலுக்கு வர்றவங்களுக்கும் சிரமம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6 பேங்க், ஒரு 7-8 ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருமே மக்கள் வரும்போது ஒரு கழிவறை இல்லைன்றமோ ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில இருக்கு. அது மூடப்பட்டுள்ளனால வர டூரிஸ்டுக்கு சாயந்தர டைம்ல வர்றவங்க தெரியறது இல்ல. போதுமான கழிப்பிட வசதி இல்லைங்க. இது வந்து என்னன்னா இருக்கிற கழிப்பிட வசதி வந்து காலையில இருக்கிற நகராட்சி கழிப்பிடம் காலையில 6 மணிக்கு ஓபன் பண்றாங்க, சாயங்காலம் 8 மணிக்கு சாத்திட்டு போயிடுறாங்க. இதனால பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் ஆட்டோ ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு எல்லாமே பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர இந்த இடத்துல போதுமான கழிப்பிட வசதி இல்லாதனால பொதுமக்கள் ரொம்ப சிரமத்தில் ஆயிருக்காங்க. கழிப்பிடங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி போட்ட கழிப்பிடங்கள், இலவச கழிப்பிடங்கள் அங்கங்க இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ அதெல்லாம் அடைக்கப்பட்டு ஒரு யூஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப சூழ்நிலையா இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா பொதுமக்கள் அங்கங்க திறந்த வெளியில் அவங்க இயற்கை உபாதை கழிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால சுகாதார சீர்கேடு ஏற்படுதுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.